கொண்டேனடி உன் மீது. ஆம், நான் மறைந்து மண்ணுலகை விட்டு மயானம் சென்று சாம்பலாகும் அந்த இறுதி நொடி வரை உன்னை மறவேனடி என்று என் தாய் தமிழை முதலில் வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலகிருஷ்ணன். நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த புனையூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். 12th நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஆனால் நான் ஏன் அவ்வளோ அதிகம் புக் எடுத்தேன் அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா, தமிழ் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனால் +2 முடிச்சதுக்கப்புறம் நீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடு, BA தமிழ் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் பிரைன் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மருத்துவராக ஜாயின் பண்ண படிக்கிறதுக்கு BMS டாக்டருக்கு. இருந்தாலும் மருத்துவராகவே ஜாயின் பண்ணாலும் நம்ம தமிழ்மே நம்மளை விட்டு போகாதில்ல. அந்த மாதிரி மருத்துவராக ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் தமிழை விடாமல் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், இருந்தாலும் தமிழ் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழை படித்தேன். படித்ததுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப நாளாக தாய்ப்பால் வாசம் அப்படிங்கிற ஒரு புக்கு இருந்தது. அந்த புக் என்னடா அலமாரியிலே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, உன் தாய்மாமா எழுதுனது தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சாலும் எனக்கு அதுக்கு விட கிடைக்கல. அப்போது மாமா 2012 இறந்தார். அவர் இறக்கும்போது எனக்கு ஒரு 3 வயசு 4 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ எனக்கு அது என்னன்னு தெரியாத வயசு. எல்லாரும் தாய்மாமனோட சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, தாய்மாமன் இல்லை, அவர் கொடுத்த தாய்மாமன் வீட்டு சேதமா அந்த புத்தகம் இருக்கு அவர் இறந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்துக்கு பின்னாடி நிறைய பள்ளி வேதனை அழுகை எல்லாமே இருக்கு. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை இப்போ எடுத்து வெளியிட்டு இருக்கேன். இது நான் மட்டுமே இதுக்கு ஒரு ரீசன் இல்லை. அப்பா இல்லாமல் என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அம்மா வந்து அவங்க அண்ணனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி பேசினதே அம்மா எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாட்டியும் அதே மாதிரி தான். அப்பா மட்டும்தான் என் மச்சானுக்காக நீ இதை பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும். இப்போ இது கூட்டிகிட்டு வந்ததும் அவரே தான். அம்மா அழுக ஆரம்பிச்சாங்க. புத்தகத்தில் நிறைய சந்தேகம் வந்தாலும் கொஞ்ச நாள் தான் எனக்கு பழக்கம். ஈரோடு கலைமச் அறிவியல் கல்லூரியிலேருந்து தமிழ் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு சிவானந்தம் அவர்கள் வந்திருக்காரு. அவர் தான் நிறைய எனக்கு சந்தேகங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து நான் எழுதின புக் வந்து அவ்வளவு அதீதம். அந்த புத்தகம் நான் எழுதுனதுக்கு காரணமும் என்னோட தாய்மாமன் அபூர்வ சுந்தரமணிங்கிற மணிமகன் அவர் தான். அவரோட புத்தகத்தை படித்து அதை புரியறதுக்கு எனக்கு 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போதான் அந்த புத்தகத்தில் இருக்கிற அவ்வளோ சாராம்சமும் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நான் எழுதுனது தான் அவ்வளவு அதீதம். 2 பதிப்பகம் ஃபஸ்ட்டு ஏறி இறங்கினேன். எல்லா இடத்துலையுமே கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது பதிப்பகம் யாழ்னி பதிப்பகம் மேகவர்ஷினியக்கா வந்து நான் எந்த கரெக்ஷனுமே அவங்க சொல்லலை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பதிப்பாசிரியர் உரையெல்லாம் கொடுத்து அவங்க தான் ஃபஸ்ட்டு நிறைய என்கரேஜ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் நான் அவ்வளோ அதிகம் புத்தகம் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் 2வது முயற்சியை தான் தாய்ப்பால் வாசம் அந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் அது மறுபடியும் பேச வாய்ப்பு அனைத்து நல்லவங்களும் நன்றி பாராட்டி இருக்கிறேன். நன்றி.